கொடுத்து வச்சவன் ஃபுல்லா தண்ணி ஏத்திக்கிட்டு நடு ரோட்ல ஹாப்பியா விழுந்து கிடக்கான். நானும் தான் பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு விட மாட்டேன்ட்டியே. வீட்ல ஒரு தடவை பார்ட்டில ஒரு தடவை இவ்வளவு வாட்டி குடிச்சா உடம்பு என்னதான் ஆகுறது? சரி இழுத்து போட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடாய மாதிரி இருக்கான். இவனை தூக்கத்துக்கு தண்ணி போட்டாதான் முடியும் போல இருக்கு. எப்பா யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். அவரை கொல்றதுல உங்களுக்கு என்ன லாபம்? லாப நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டியது. உங்களுக்கு ஒரு உயிர் தானே தேவை. அவரை விட்டுடுங்க, என்ன கொன்னுடுங்க. பசங்க எப்படி ஓடுறாங்கன்னு தண்ணி போட்டா ஐயா கிரேட். ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேருள்ளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த. நானும் உனக்கு பெரிய மனுஷன் நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ரைட், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை வேணும். இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, பின்ன ஏப்பா அந்த வேலையை விட்டுட்ட? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ப்ளீஸ், என்னை பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லைஃப பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சார், நீங்க எனக்கு வேலை தாட்டாலும் பரவாயில்ல, என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. காலையில வந்து. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னப்பா பிரச்சனை? இப்பதான் சொன்னேன், என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. நீ எப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைபிடிக்கிறவன். நாளைக்கு தான் என்னால பணம் தர முடியும். Now we can go. ஓகே சார். இவருக்கு தான் பிடிவாதம் இருக்குமா? எனக்கு இருக்காது. பெரிய இவன். அம்மா, ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு.
சாப்பிடு பாக்கி. அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம்ல. பாவம், என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ இப்படி கஷ்டப்பட போறோட தெரியல. இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போல. கரெக்ட். தெரு முனைய கூட தாண்டி இருக்க மாட்டான். நானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வரேன். பாரு, நீங்க பாரு. ஏங்க, கேர்ஃபுல், வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க. உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாதடா கண்ணா, இப்ப வந்துருவாரு. இந்தா. ஏன் இப்படி முகமெல்லாம் வெத்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம்? நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. ஆறுதலா இல்ல, ஆத்திரமா இருக்கு. இன்னும் உங்க மனசை கொஞ்சம் கூட மாத்திக்கலையா? மாத்திக்கிறதா? ஒரே ஒரு உயிரை மட்டும் கொல்லலாம், அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா பலியாகிறது நீயாத்தான் இருப்பேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் ரெண்டு விதத்துல சந்தோஷப்படுவேங்க. ஒண்ணு, உங்க கையால சாகிறதுக்கு. இன்னொன்னு, எனக்கு அப்புறமாவது இந்த குழந்தைக்கு தகப்பனா இருப்பீங்களே, அதுக்கு. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் கடையில் இருக்கிற ஒரே உறவு ஜீவனாம்ச பணம். மாசம் சட்ட துணி வித்தாவது அதை கொண்டு வந்து மூஞ்சில் எரிஞ்சிடுவேன். எதை வித்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண மோதிரத்தை விப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அதை மாட்டி விட்டவளையே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7 நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்கிக்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசுனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது, வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிஞ்ச விஷயம் அத்த காசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கிய இருக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பணம் பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. போறதையோ நல்ல போறோம்.